புத்தர் ஒரு நாள் தன்னுடைய சீடன் ஒருத்தன் கூப்பிட்டு குடிக்கிற கொஞ்சம் தண்ணி கொடுப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவன் உடனே என்ன பண்ணுறான், பக்கத்தாண்டி ஓடிட்டு இருக்கிற ஆற்றுல போய் தண்ணி எடுக்கலான்ட்டு போகிறான். ஆனால் அங்கே வந்து சில பேர் குளிச்சுட்டு இருக்கிறாங்க, ஒரு மாட்டை வேறு நிற்க வச்சு கழுவிட்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துல தண்ணி பூரா சேராகி கலங்கி நின்றுட்டு இருக்குது. உடனே இவர்கிட்ட வந்து தண்ணி கலங்கி நிற்கிது, இப்படி சேராக்கு சாமி அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதனால் தண்ணி கொடுக்க மனசு இல்லை அப்படிங்கிறத அவன் போய் சொல்கிறான். காரணத்தை வந்து புத்தர் புரிஞ்சிட்டாரு. சரி கொஞ்ச நேரம் கழித்து போ அப்படிங்கிறாரு. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து அவன் அந்த ஆற்றுக்கு போகிறான். எல்லோரும் போயிட்டாங்க. அந்த போனதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் அப்படியே ஜம்முன்னு இருக்குது, சேரெலாம் கீழே அடங்கி அந்த தண்ணீர் வந்து ரொம்ப சுத்தமாக இருக்குது. அதை கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து புத்தர்கிட்ட கொடுக்குறான். அவரும் அதை வாங்கி ஜம்முன்னு குடிக்கிறாரு. அதுக்கப்புறம் புத்தர் கேட்குறாரு, அவன் அந்த தண்ணி சுத்தமாக இருக்கு, நீ என்னப்பா செஞ்ச அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சாமி நான் ஒன்றும் செய்யலிங்க, கொஞ்சம் நேரத்தில் அதுவாகவே சுத்தமாயிருச்சுங்க அப்படிங்கிறான். அப்போ அவர் சொல்கிறாரு, உன்னுடைய மனசு அப்படித்தாப்பா, அழுக்குகளை வந்து நீக்கிறதுக்கு வேண்டி நீ ஒன்றுமே செய்ய வேண்டியதில்லை, அழுக்குன்னு அதை புரிஞ்சுக்கிட்டு அமைதியாக இருந்தாலே போது, அதுவே சுத்தமாயிரு அப்படின்னு சொல்லி சொன்னாரா. அப்போ தான் அந்த சீடனுக்கு விஷயம் புரிஞ்சுதான். இந்த கதை மூலிமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நாம் செய்கிற செயல் வந்து தப்பானது அப்படின்னு நம்ம உணர்ந்துக்கிட்டோம்னாலே அந்த செயல்லேருந்து தப்பிச்சு அந்த தப்பு செய்யாத அளவுக்கு நம்ம விலகிக்கலாம். நமக்கு அந்த தப்பான சூழ்நிலைக்கு நாம் ஆளாக வேண்டியது வராது அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கணும். கதை கேட்ட உள்ளங்களுக்கு மிக்க நன்றி.